வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, ஒரு முக்கியமான சிறப்பு ரயில் மேலும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த ரயில்கள் நீட்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிரந்தரமாக்கப்படுவது எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா சிறப்பு ரயில்கள் நீட்டிப்பு அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையில்லை. சிறப்பாக ஓடக்கூடிய சிறப்பு ரயில்களை நிரந்தர ரயில்களாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. அது எந்த ரயில் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 06030 திருநெல்வேலியில் இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில். என்னதான் இந்த ரயில் சுற்றி செல்லக்கூடிய ரயிலாக இருந்தாலும் இந்த ரயில் இணைக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது அதிகம். அது மட்டும் இல்லாமல் அதிக மக்களின் வரவேற்பை பெற்று இருக்கக்கூடிய ரயில். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே திருநெல்வேலியில் இருந்து 7 மணிக்கு இரவு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தென்காசி விருதுநகர் வழியாக மதுரை வந்து, மதுரையில் இருந்து திண்டுக்கல் போய், திண்டுக்கல்லிருந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூர் சென்று அங்கிருந்து மேட்டுப்பாளையத்தை மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு அடைகிறது. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06029 அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து இரவு 7:45 மணிக்கு புறப்பட்டு அங்கு இருந்து கோயம்புத்தூர் வழியாக பழனி வந்து அங்கேருந்து திண்டுக்கல் முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக திருநெல்வேலியை சென்றடைகிறது. திருநெல்வேலிக்கு வந்து சேரக்கூடிய நேரம் மறுநாள் காலையில் 7:45 மணிக்கு. வாரந்தோறும் இயங்கிக் கொண்டிருந்த ரயில் ஊடையில் சில காரணங்களுக்காக இந்த ரயிலானது நிறுத்தப்பட்டது. இப்போது இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சிறப்பு கட்டண ரயிலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ரயிலின் மூலமாக தென்காசிக்கும் பழனிக்கும் ஒரு இணைப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி தென்காசி பகுதியிலிருந்து கோயம்புத்தூருக்கும் ஒரு இணைப்பு. ஒரே ரயில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரயில் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ரயில் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆக இத்தனை பகுதிகளையும் இணைக்கக்கூடிய இந்த ஒரு ரயிலை ஏன் நிரந்தர ரயிலாக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கிறது. இப்போது வர்ற 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 4 வாரங்கள் இந்த ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய ரயில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 9ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூனில் இருந்து 30ஆம் தேதி திங்கட்கிழமை ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய 4 திங்கட்கிழமைகளும் இந்த ரயில் மேட்டுப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி